இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, சரி இப்படி நேரடியா படிக்கும் போது முரண்படுதே என்று சொல்லி அந்த கதவை நாம் திறந்து விட்டால், தகவலுக்காக சொல்லுகிறேன், திருமறை வசனங்களை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. உதாரணத்திற்கு நிறைய விஷயங்களை என்ன செய்ய முடியும், அப்படி மறுப்பதற்கு போய்விட முடியும். குர்ஆனுடைய வசனங்களில் ஒன்று, மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பினங்களிடத்திலே விசாரிப்பானா விசாரிக்க மாட்டானா என்று ஒன்று வருகிறது. அது நமக்கு தெரியும், கேள்வி கணக்கு இருக்குதா இல்லையா? குற்றவாளிகள் எல்லோரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்டுத்தான் அவர்கள் குற்றவாளிகள் என்று புரிந்து கொள்வானா, இல்ல அவர்களை பார்த்தவுடன் அவர்கள் குற்றவாளிகள் என்று புரிந்து கொள்ளப்படுமா? சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் இவங்க ரெண்டு பேரையும் அல்லாஹ் தீர்மானிக்கிறதுக்குன்னு ஒரு சில ஸ்டேஜ்களை வச்சிருக்கிறான். எப்படி? சொர்க்கவாசிகளுக்கு வலது கரத்திலே பட்டோலை கொடுக்கப்படும், நரகவாசிகளுக்கு இடது கரத்திலே பட்டோலை கொடுக்கப்படும். சொர்க்கவாசிகள் எல்லாம் நல்லோர்களோடு ஒன்று சேர்க்கப்படுவார்கள், அவரவர்களுடைய நல்ல இமாம்களோடு அழைக்கப்படுவார்கள், நபிமார்களோடு அழைக்கப்படுவார்கள். தீயோர்கள் எல்லாம் அவர்களை வழிகெடுத்த தலைவர்களோடு அழைக்கப்படுவார்கள். இந்த அடையாளங்கள்லாம் வச்சே புரிஞ்சுக்கலாம் இது பாஸ் இது ஃபெயில்னு. இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ரெண்டு விதமாக வசனங்கள் வருகிறது. உதாரணமாக, ஃபஇதா நுஃபிக ஃபிஸ்ஸூர், அந்த சூர் ஊதப்படும் வேளையில் ஃபலா அன்சாப பைனஹும் யௌமைதின் வலா யதசாஅலூன், அவர்களுக்கிடையில் எந்த விதமான அதாவது குடும்ப இணைப்புகளோ பாரம்பரிய உறவுகளோ இருக்காது, அவர்கள் ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். ஃபஅமியத் அலைஹிமுல் அன்பா யௌமைதின் ஃபஹும் லா யதசாஅலூன், அந்த நாளில் செய்திகள் எல்லாமே அவர்களுக்கு குருட்டுத்தனமாக மாறிவிடும், அவர்கள் யாரையும் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள் என்று சூரத்துல் மூமினூன் என்கிற அத்தியாயத்தின் 101வது வசனத்திலும் சூரத்துல் கஸஸ் என்கிற அத்தியாயத்தின் 66வது வசனத்திலும் வருகிறது. ஆனா இன்னொரு வசனம் சூரத்து சாஃபாத்தில் எப்படி வருகிறது? வஅக்பல பஅதுஹும் அலா பஅதின், அவர்களில் சிலரை முன்னோக்கி வருவார்கள், யதசாஅலூன், ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொள்வார்கள், விசாரித்துக் கொள்வார்கள். நான் முதல்ல வாசிச்ச ரெண்டு வசனத்துல லா யதசாஅலூன், வேற வார்த்தை கூட வரல. வேற வார்த்தை வந்தாவது இந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு அர்த்தம், அந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு அர்த்தம், இதனுடைய ரூட் வேர்டு வேற அதனுடைய ரூட் வேர்டு வேறன்னு வழக்கம் போல ஒரு ரூட்ல போயிடலாம். ஆனா இதுல எப்படி வருது? லா யதசாஅலூன் யதசாஅலூன், கேட்டுக்கொள்ள மாட்டார்கள், விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள், விசாரிப்பார்கள். இப்ப என்ன செய்யறது? விசாரிப்பாங்களா விசாரிக்க மாட்டாங்களா? இரண்டும் குர்ஆன் சரியான ஹதீஸ் இருந்தாவது மறுத்தரலாம். இது குர்ஆனுடைய வசனமாச்சே, மறுக்க முடியாது. இப்ப இங்கே நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு பதில் அங்கே சொல்லித்தான் ஆக வேண்டும். என்ன பதில் சொல்றது? ஏதாவது ஒரு பதில சொல்லணும். அதுக்கு நம்ம இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்ன பதிலே சொல்லிட்டு போயிடணும். அவங்க என்ன சொன்னாங்க? இந்த முதலில் வரக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது கப்ல நஃப்கத்தி சானியா, இரண்டாவது ஊதுதலுக்கு முன்பு இந்த கேட்டுக்கொள்வார்கள் என்று வருவது பொறுத்த வரைக்கும் அதற்கு அடுத்து உள்ளது. ஏன்னா கியாமத் நாளுடைய ஒரு நாள் என்பது உலகத்தினுடைய எத்தனை நாளுக்கு சமம் சொல்லுங்க? 1000 ஆண்டுகள் வருது, இன்னொரு வருஷத்துல எப்படி வருது? 50,000 என்று கூட வருகிறது. அப்ப அந்த நாள் நம்முடைய 24 மணி நேரம் நம்ம என்ன செய்யக்கூடாது? கால்குலேட் பண்ணக்கூடாது. அங்கு இருக்கக்கூடிய அல்லாஹ் நடத்தக்கூடிய அந்த கேதரிங் நம்முடைய ஒரு நாள் மாநாடு நம்ம முடிவுக்கு வந்துடக்கூடாது. அது அவனுடைய அறிவுக்கு, அவனுடைய திட்டமிடலுக்கு அவன் வைத்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமானது. அங்கே என்ன கேள்வி கணக்கு என்று சொல்வது, விசாரணை என்பது என்ன ஒரே அமர்வா? நம்ம இடத்துல ஒரு மாநாட்டிலே 4 அமர்வு இருக்கும் போது ஏன் மறுமையினுடைய அல்லாஹ்வுடைய மைதானத்தில் அமர்வுகள் இருக்காது? அப்ப இந்த அமர்வில் அல்லாஹ் அப்படி செய்வான், இந்த அமர்வில் அல்லாஹ் இப்படி செய்வான். முடிவுக்கு வர்றோமா இல்லையா? இதை ஏங்க முரண்பட விடணும்? இப்படி ஒரு முடிவுக்கு வராட்டா குர்ஆனுடைய வசனங்களும் ஒன்றுக்கு ஒன்று முரண்படத்தான் செய்யும். அதனால் தான் உலமாக்கள் அழகான 4 அடிப்படைகளை வைத்தார்கள். முதல் அடிப்படை என்ன? அல் ஜமா, 2 ஆதாரத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டும். இப்படி நான் சொன்ன மாறுபட்ட கருத்தை கொண்ட 2 வசனங்களாக இருந்தாலும், அல்லது ஒரு வசனம் ஒரு ஹதீஸாக இருந்தாலும், அல்லது ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸாக இருந்தாலும், அப்படி எல்லாமே வருது. ஒவ்வொன்றுக்கும் 100 உதாரணம் சொல்லலாம். அப்ப இங்க நம்ம என்ன செய்யறோம்? அதற்கு ஜமா. ஜமா என்று சொன்னால் என்ன? 2ஐயும் ஒருங்கிணைத்து ஒரு முரண்படாத அர்த்தத்தை தர வேண்டும். இதுதான் இதனுடைய முதல் நிலைப்பாடு. இரண்டாவது என்ன? அந்நஸ்க். நஸ்க் என்றால் சட்டத்தினுடைய மாற்றம். முன்னாடி இப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு, பின்னாடி அது என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. உதாரணமாக இத்தாவை பற்றி குர்ஆனில் வரக்கூடிய வசனங்களை நீங்கள் நன்றாக படித்து பார்த்தால், ஒரு வசனத்தில் இத்தாவினுடைய தருவாய் எப்படி வருது? 1 வருடம் என்று வருகிறது.
இன்னொரு வசனத்தில் 4 மாதம் 10 நாள் என்று வருகிறது. அப்போ கணவனை இழந்த கைம்பெண் 1 வருடம் இதா இருக்க வேண்டுமா, 4 மாதம் 10 நாள் இதா இருக்க வேண்டுமா? 2 வசனத்தையும் மோத விடுவீங்களா? அல்லது இல்ல 4 மாசம் 10 நாள் கொஞ்சம் ஈஸியா இருக்குது, அதனால அதை மட்டும் எடுத்துக்குவோம், இந்த 1 வருஷத்தை கொஞ்சம் 1 வருஷத்துக்கு தள்ளி வைப்போம், முடிவு எடுக்க முடியும்? அங்க நம்ம என்ன முடிவுக்கு வர்றோம்? சஹாபாக்களுடைய விளக்கத்தின் வைத்து, இமாம்கள் கொடுத்த விளக்கத்தின் வைத்து, ஆரம்பத்தில் இப்படி ஒரு சட்டம் இருந்ததை அல்லாஹ் நாசிக் மன்சூகாக ஆக்கிவிட்டான். மதுவை பத்தி அப்படித்தானே வருது. மதுவினுடைய தடை குறித்த வசனங்கள் 3 காலகட்டத்தில் வந்தது, 3 விதங்களாக வந்தது. முதலில் மது குறித்து எப்படி வந்துச்சு? அதில் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. ஆனால் நன்மையை காட்டிலும் தீமையே அதிகமாக இருக்கிறதுங்கிற வசனத்தை ஆதாரமா வச்சுக்கிட்டா டாஸ்மாக் கூட நடத்தலாம். இப்படிதானா? 2 இருக்குப்பா, நன்மை வேணுங்கிறவன் வராத, தீமை பரவாயில்ல நினைக்கிறவன் வா, சொல்லிட்டு போயிடலாமே. அடுத்த வசனம் இறங்கியது, லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, போதையில் இருக்கும் போது தொழுகைக்கு வராதீர்கள். அப்ப தொழுவு நேரத்தை தவிர்த்துக்கிட்டு அழகா நைட்ல இஷா முடிச்சுட்டு அடிச்சுட்டு காலையில எழுந்திரிச்சிட்டு வரலாமே. ஃபைனலா வசனம் வந்த உடனே என்ன முடிவுக்கு வர்றோம்? அழகா சொல்லிடுறோம், இது மதுவை பொறுத்த வரைக்கும் காலம் காலமாக மதுவில் ஊறிய ஒரு சமுதாயத்தை டக்குன்னு ஒரே நாள்ல அவங்களை தட்டி எழுப்பிட முடியாது. இதெல்லாம் அல்லாஹ் மதிநுட்பத்தை கொண்டு, ஹிக்மத்தை கொண்டு மிகச்சரியாக அல்லாஹ் சட்டங்களை போட்டு படிப்படியாக மக்களை எடுத்தான்னு எவ்வளவு அழகா சொல்றோம். வசனங்களுக்கும் பிரச்சனை இல்லாம, ஷரியத்துக்கும் பிரச்சனை இல்லாம, இதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை ஏன் நீங்கள் மறுக்கிற செய்திகளுக்கு கொடுக்க கூடாது? ஏன் கொடுக்க கூடாது? ஆரம்பத்தில் அப்படி இருந்துச்சு, அப்புறம் சட்டம் மாறியதுன்னு சொல்றது என்னங்க பிரச்சனை? நான் முஸ்லிம் எப்படி ஏத்துக்குவான்? அல்லாஹ் நான் முஸ்லிம உடையா, நான் முஸ்லிம் இருக்கிறவனுக்கே பிரச்சனையா இருக்குது. அவனுக்கு அல்லாஹ் நாடும் போது நிச்சயம் இதை அவன்கிட்ட போய் இதையா நம்ம சொல்ல போறோம்? அவனுக்கு நம்ம சொல்ல போறது தௌஹீதை சொல்ல போறோம், அல்லாஹ்வை பத்தி சொல்ல போறோம். ஏன்னா உன்னால் உருவாக்கப்பட்ட நீயால் செய்து வைத்திருக்கிற சிலைகளை போய் வணங்குகிறாயே, சிலைக்கு சக்தி இருக்கிறதான கேள்வி கேட்க போறோம். அவனிடத்துல கேட்பதற்கு 1000 விஷயம் இருக்குது, நுணுக்கமான விஷயங்களை பத்தி அவன் கேட்க வர போறான். உலமாக்களுக்கே குழம்புற ஒரு விஷயம், இதுல ஏங்க ஊர் மக்கள் வந்து தலையிட போறாங்க? எல்லாத்தையும் எல்லாத்தோட போட்டு முடிச்சு போட்டு 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 இருக்கிறவனை எல்லாம் முட்டாளாக்கி அல்லாஹ் அக்பர் சமுதாயம் இன்றைக்கு சின்ன பின்னமான ஒரு நிலைக்கு போய்விட்டது. இப்படி